நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். கூட்டணி குறித்து திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில 4 மக்களவை இடங்களையும் 2 மாநிலங்களவை இடத்தையும் வழங்கினாதான் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க தேமுதிகவை சேர்ந்தவர்கள். அது குறித்து தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். மூன்றாவது அணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் பாஜக தேமுதிகவுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி தேமுதிக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மறுபுறம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷை தொலைபேசியில் அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தேமுதிகவை பாஜகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணியில் இணைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை காலை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மறைவை ஒட்டி அவரது அனுதாப அலை அதிகமாக வீசுவதால் அதை வாக்காக மாற்றி அறுவடை செய்ய தேமுதிக கணக்கீடு செய்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கட்சி சார்பில் உறுப்பினர்கள் இருந்தால் அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் கட்சியை பலப்படுத்த உதவியாக இருக்கும் என்று தேமுதிக தலைமை கருதுகிறது. எனவே 4 மக்களவை இடங்களையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் தங்களுக்கு ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என தேமுதிக நிபந்தனை வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் தேமுதிகவுடன் பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அடுத்த சில நாட்களில் தேமுதிக கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.